கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகணும் அப்படின்னா 37 கிலோமீட்டர் 55 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 19 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். ஒரு 30 மினிட்ஸில் வந்துடலாம். 19 கிலோமீட்டர் வரும். தாம்பரத்துலேருந்து எக்ஸாக்டாக வந்து 55 கிலோமீட்டர். செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரோட்லேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர் வந்து அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்துருக்கோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் கிட்ட போய்ட்டு நம்ம பார்க்கலாம். ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. 17,308 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 7.2 கிரவுண்டு, சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். உள்ளே போய்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸில் வந்திருக்கும். இதுதான் ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கும். நல்ல ஃப்ரண்டேஜ், 180 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜ். 30 ஃபீட் ரோடு அப்படியே வந்து கேட்டில் வந்து என்ட்ராகிற மாதிரி இருக்குது. உள்ளே போகலாம். நல்ல ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. அதாவது மேலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பில்டிங்கே தெரியாது, அந்தளவுக்கு வந்து மரங்கள் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 மரங்கள் கிட்டே இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு 3 மரங்கள் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. 3 மரங்கள் என்ட்ரன்ஸ், இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். நல்ல ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு காம்பவுண்ட். இது ஃபுல்லாக அந்த எட்ஜு ஃபுல்லாகவே ஆணி வந்து அப்படியே பதிச்சிருக்காங்க. நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஃபுல்லி சிசிடிவி கவர் பண்ணியிருக்காங்க. 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது. உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். நம்ம ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வந்திருக்கோம். ரொம்ப அழகான ஒரு அமைதியான ஒரு ஏரியா. நல்ல ஒரு அழகான ஒரு ஹவுஸ் இருக்குது. நடுவில் மரங்களுக்கு நடுவில் அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அந்தளவுக்கு அழகான ஒரு ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. கார் எடுத்துகிட்டு போய்ட்டு நேராக நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். உள்ளே ஒரு 3-4 கார் வந்து நிறுத்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு அப்படியே வரலாம். வீட்டுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஹைலைட்டே வந்து ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலு ப்ளஸ் சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றாலத்துலேருந்து அருவி கொட்டுற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்டோனில். நம்ம வீட்டுக்கு இருக்கிற குட்டீஸ் வந்தாங்க அப்படின்னா இதுலேருந்து எழுந்து போகவே மாட்டாங்க. திருப்பியும் வந்து நான் எப்போ அங்கே போகலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்விம்மிங் பூலு. இங்கேருந்து அழகாக வந்து குழந்தைங்க இறங்கி போயிட்டு ஏஜ் பை ஏஜாக ரொம்ப சின்ன குழந்தைங்க குளிக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க, அது மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. செட்டப்பு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. மெயின் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாவும் கூட. இந்த இடத்த விட்டு வெளில போக மாட்டாங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இங்கேவே நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இது. குழந்தைங்களுக்கு அடுத்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளே ஏரியாவும் இருக்குது. இது வந்து ப்ளே ஏரியா. ஸ்விம்மிங் பூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குது. அப்படியே வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் டேமேஜாக இருக்குது. இன்னும் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லி காம்பவுண்டட் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. மரங்கள் எல்லாமே வேல்யூவான மரங்கள். தேக்கு மரமே உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்துடும். பாருங்கள், தேக்கு மரம் நல்லா வந்து வெட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. தேக்கு மரம் எல்லா மரங்களும் இது மாதிரி தான் இருக்குது. நிறைய மரங்கள் தேக்கு மரங்கள் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்ல ஹைட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. இங்கேயும் அது மாதிரி ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரு மரம், பெரிய தேக்கு மரம். இது ஒரு மரம் பக்கத்தில். தேக்கு மரம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 40 தேக்கு மரங்கள் இருக்குது. பவுண்டரி ஃபுல்லாக தேக்கு மரம் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள் நல்ல மரம்.
பின்னாடி ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வழி கிடையாது, ஒரு கேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வேறு ஒருத்தரோட லேண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் பாருங்கள், ஆணி பதிச்சிருக்காங்க. அப்படியே யாருமே உள்ளே ஏறி வர முடியாது, காம்பவுண்டை தாண்டி உள்ளே வர முடியாது. ஃபுல்லாக எல்லா எட்ஜ்லேயுமே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சிசிடிவி கேமராவை கூட பார்த்தீங்கன்னா சோலார் லைட் சோலார் கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லைனா கூட சிசிடிவி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாகுக்கான பெட்ஸுக்கான பெட்ஸுக்கான ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ஸ் நிறைய வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரூம் நிறைய இருக்குது. நிறைய பெட்ஸ் வளர்க்கலாம், இல்லை கோழி அது மாதிரி வளர்க்கலாம். அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து யாரும் உள்ளே போகாத மாதிரி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. கோழிகள் நீங்கள் எதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுடலாம், ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அது நைட்டு போய் படுத்துரும். பெட்ஸும் நீங்கள் வளர்க்குறதுக்கு சூட்டபுளான ஒரு மேலே வந்து பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து செக்யூரிட்டிக்கான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. தென்னை மரம் எல்லாமே நல்ல காய்ச்சி இருக்குது. தேங்காய் ஃபுல்லாகவே தேங்காய் இருக்குது, நிறையா இருக்குது. சீசனுக்கும் நல்ல காய் காய்க்கும். வீட்டுக்கு ஹைலைட் வந்து ஒரு நல்ல பெரிய கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் தனித்தனி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. மரங்களுக்கு எல்லாமே நல்லா அழகாக வந்து அது டிசைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அப்படியே வாட்ச்மேன் ரூம் போயிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. வாட்ச்மேனான வீடு உள்ளே வந்தோடனே இது வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஷீட் தான் பண்ணியிருக்காங்க. யாராவது நீங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துடலாம். உள்ளே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்கு உள்ளே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு அடுப்பு கொடுத்துருக்காங்க, விறகு அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி, மழை காலத்துலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க விறகு அடுப்பு ஸ்டோரேஜ்க்காக. நல்ல ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. கடைசியாக ஃபார்ம் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பரான ஒரு மாமரம் இது, நல்ல வந்து காய்க்கு கூட மாமரம். பூ இப்போ பூத்துருக்கு. அப்படியே சைட்லேயும் நம்ம பார்க்கலாம். நல்ல செட்பேக் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. கீழே ஆனால் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். தேக்கு மரம் நிறையா இருக்கிறதால அந்த இலைகள் வந்து கீழே கொட்டிகிட்டே இருக்குது. நம்ம கடைசியாக ஃபார்ம் ஹவுஸ் நான் காமிக்கிறேன். ஒரு பாத்ரூம் இருக்குது, மேலே ரூஃப் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்படி விட்டுருக்காங்க. இது நீங்கள் ரெண்ட்டுக்கும் கொடுத்து இதில் ஏர்ன் பண்ணலாம். மரம் பாருங்கள், ஃபுல்லாக தேக்கு மரம். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 மரத்துக்கு மேலே தேக்கு மரம் மாதிரி இருக்குது. நல்லா வளர்ந்த தேக்கு மரங்கள். இங்கே ஒரு சின்ன ஒரு பாண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணல, ஒரு ஃபவுண்டைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவும் நீங்கள் வந்து லைட் செட்டப்லாம் பண்ணி இன்னும் நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மரம் பாருங்கள், தேக்கு மரம் நல்ல ஹைட்டு. நான் சொன்ன மாதிரி நிறைய தேக்கு மரம். இதை நீங்கள் வாங்கினா தேக்கு மரம் ஒரு மரத்துக்கு நீங்கள் 1 லேக்னா கூட எவ்வளோ மரங்கள் இருக்குது இதில். மினிமம் நான் சொல்கிறேன் காஸ்ட்டு. உள்ளே ஃபுல்லாக நிறையா லைட் சிஸ்டம்லாம் பண்ணியிருக்காங்க, லைட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நைட்டில் நல்லாயிருக்கும் வியூ. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகிறதுக்கு பேவர் பிளாக் போட்டு வாக்கிங் ஏரியா தனியாக பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறதுக்கான ஏரியா தனியாக பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு ஃபார்ம் தான். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற கிணறு பார்த்துட்டு வந்துட்டு ஃபார்ம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபார்ம் ஹவுஸு தான். நம்ம அப்படியே பார்த்துட்டு போய்ட்டு உள்ளே பார்க்கலாம். நம்ம அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. சைடில் ஃபுல்லாக பழத்தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு சப்போட்டா இருக்குது, சப்போட்டா செடி, பூச்செடி நிறையா இருக்குது. வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் பண்ணுறாங்க. இது மோட்டர் ஏரியா, மோட்டருக்கான ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பவுண்டட். பாருங்கள், காய்க்க ஆரம்பிக்குது, பூ பூத்துருச்சு. இந்த சீசனுக்கு இப்போ பழம் இப்போ நீங்கள் வாங்கினீங்கனாலே இந்த சீசனுக்கு நீங்கள் இந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். நிறைய மாமரங்கள் இருக்குது உள்ளே. பாருங்கள், நடந்து போகிறதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிழலே வெயிலே தெரில. ஃபுல்லாக நிறைய நிழல் இருக்குது, நிறைய இடங்கள். மேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பில்டிங்கே தெரியாது, அந்தளவுக்கு வந்து மரங்கள் வளர்ந்து போயிருக்கு. தக்காளி போட்டுருவாங்க. தக்காளி, மிளகாய், வீட்டுக்கு தேவையான மிளகாய், தக்காளி, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அழகாக அவங்களும் பண்ணியிருக்காங்க. சாத்துக்குடி மரம் இருக்குது. மாமரம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மாமரங்கள் தான். நிறைய சீசனுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கிணறு சூப்பரான ஒரு கிணறு. இந்த ஒரு கேட் இருக்குது. அப்படியே திறந்து படிக்கட்டில் போய்ட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இதிலே குளிக்கலாம். நீங்கள் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணவே தேவையில்ல, இந்த கிணறே நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அழகான ஒரு பெரிய கிணறு. உள்ளே வந்தீங்கன்னா காய் பாருங்கள், சாத்துக்குடி மேலே காய் காய்ச்சி இருக்குது. சாத்துக்குடி மரமே நிறையா இருக்குது. உள்ளே கருவேப்பிலை செடியும் இருக்குது. இது மருதாணின்னு நினைக்கிறேன், மருதாணி இருக்குது.
பலா மரமும் இருக்குது. பலா மரம், சப்போட்டா, இங்கே ஒரு பலா காயே காய்க்குது பாருங்கள். பலாவும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதில் இருக்குது. இந்த சீசனுக்கு வாங்கினீங்க அப்படின்னா பலாவும் சாப்பிட்லாம், மாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மாமரமும் இருக்குது. சப்போட்டாவும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. லெமனும் இருக்குது பக்கத்தில். இது ஒரு வாட்டர் டேங்க் பெருசாக பண்ணியிருக்காங்க. வாட்டர் டேங்க் பண்ணியிருக்காங்க. சுற்றி கிணறுக்கு வந்து நல்லா மதில் எடுத்துருக்காங்க. சுற்றி ஹைட் ஏற்றி மதில் எடுத்து அதில் இருக்கிற எஜ்ஜில் இருக்கிற மரத்தை கூட வெட்டலை பாருங்கள். அழகாக பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் சுற்றி இருக்குது. தென்னை மரத்தோடு அவங்க வந்து எடுக்கலை. அழகாக கிணறு அப்படியே பராமரிச்சிட்டு இருக்காங்க. நல்ல அழகான ஒரு கிணறு. இந்த தண்ணியே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்குது. தண்ணி விவசாயமே பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது. இது ஈபி ரூமு. நல்ல அழகான ஒரு ஃபார்மு. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு மனசே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்மு. இதில் நீங்கள் வந்து மீனும் வளர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இருக்குது மீன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் வளர்த்து நீங்கள் அதை திருப்பியும் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. இங்கே வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். மீனும் நல்லா வளர்க்கலாம். நல்ல அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. நம்ம இப்போ போய்ட்டு உள்ள ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சுற்றி நடந்து போகிறதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஹைலைட் இந்த ஃபார்மில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மெயின் மரங்கள். இது ஒரு ஃபார்மை நீங்கள் எம்டி லேண்டை வாங்கி இது மாதிரி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா, மரங்களை வளர்த்து இது மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 years ஆகிடும் மரங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். லேண்டோட என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் கட்டிருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்குது பில்டிங்கில். பட் நீங்கள் ரீஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வீடு. அது வந்து ஏர் கிராக் தான். உள்ளே நம்ம போகலாம். நல்லா ஸ்டெப்ஸு ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார்மு நிறைய பூச்சிலாம் எதுவும் உள்ளே வரக்கூடாதுக்காக ஸ்டெப்ஸ் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். உள்ளே நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க வீடு. ஒரு பெரிய ஹாலு. நல்ல ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க. டிவி ரூம் தனியாக இருக்குது. ஷோபா. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் வந்து டிவி வாட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைனிங் ஏரியா. இங்கே இதில் ஒரு சின்ன வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. உள்ளே யாராவது வந்தால் கிரிக்கெட் விளாட்றதுக்கு சின்னதாக வந்து பேட்லாம் இருக்குது. இங்கே பேட் பால் எல்லாமே இருக்குது. கிச்சன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு கிச்சன். மேலே ஸ்டோரேஜுக்கும் இடம் இருக்குது. இங்கே வந்து ஸ்பேஸ் இந்த டைனிங்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். நல்ல அழகான ஒரு டிசைன். உள்ள அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். ஃபுல் ஏர் கண்டிஷனட் ஹவுஸு. இந்த லைட் பாருங்கள். நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஃபார்முக்கு. வீட்டுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து லைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பங்களாவில் பண்ணுற மாதிரி ஒரு லைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வித் ஷவரோட அட்டாச்சு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். உண்மையிலே இந்த ஃபார்முக்கு உள்ளே வந்தீங்கன்னா வெளியே போடுறதுக்கு உங்களுக்கு மனசே கேட்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. மேலே 2துலேயுமே வந்து பால்கனி பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு பால்கனி. என்ட்ரானோடனே இது ஒரு பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. இது வந்து பாத்ரூம். ஜக்குசி டைப் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுறது எல்லாமே இருக்குது. உள்ளே டாய்லெட் தனியாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஹைலைட் எதுவும் சொல்லலாம். இங்கே ஜிம் ஒன்று சின்னதாக ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே சைடில் வந்து கிரில் கேட் கொடுத்து பால்கனி. அழகாக நீங்கள் இங்கேயே மாங்காய்லாம் போய் பறிச்சிக்கலாம். மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு வழி இருக்குது. இங்கேயே நீங்கள் வந்து பாருங்கள் அப்படியே பறிச்சிக்கலாம். பூ பூக்குது சீசனுக்கு. இங்கேயே பறிச்சிக்கலாம். நீங்கள் மொட்டை மாடி போனீங்கன்னா இளநீலாம் அப்படியே நின்று பறிச்சிக்கலாம்.
அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆன் வில்லேஜ் உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி 200% சேஃப்டி இருக்குது. செக்யூரிட்டி ஆள் இருக்காங்க இங்கேயே, அப்படியே அவங்களே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த பெட்ரூம், 3வது பெட்ரூமு. பெரிய ஒரு ஷோபா கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். இது நீங்கள் வாங்கிட்டு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசார்ட்டாகவும் நீங்கள் ரன் பண்ணலாம். இங்கே ஒரு பெரிய பால்கனி. இது ஒரு அந்த வீட்டில் பார்த்த மாதிரியே, அந்த ரூமில் பார்த்த மாதிரி இது ஒரு பால்கனி. அழகாக இருக்கும். வந்து நின்னீங்கன்னா நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சைடில் ஃபுல் வியூ பால்கனி வரும். ஃபார்மை ஃபுல்லாக வியூ பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் கொடுத்துட்டு இதில் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அழகாக தெரியும். நீங்கள் இங்கேருந்து குழந்தைங்க குளிக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சேஃப்டிக்காக நீங்கள் இங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் வியூ, ஃபார்மோட ஃபுல் வியூ தெரியும். அப்படியே நல்ல அழகான ஒரு பெரிய பால்கனி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.